வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, இளந்தருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கே தெரியும். காலையில் சில பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டேன். கமெண்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, யாரை வச்சு நம்ம அம்மா விசேஷத்தை நடத்தலாம், சுமியை வச்சா இல்லை சூர்யா வச்சா, உங்கள் கருத்துக்களை தைரியமாக சொல்லுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் உங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அதை படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் பேசிவிட்டு அதை படிக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான் போனேன். வீடியோவை போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு பெயிண்டரை பிடிச்சி கதவுக்கும் ஜன்னலுக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு வேலையை ஆரம்பிப்போன்னு பார்த்தேன். ஆனால் பெயிண்ட் அடிக்கிறவங்க ஒரு அரை நாள் வாடகை, ஒரு நாள் வாடகை அதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பெயிண்ட் டப்பா மேலே கையை வச்சு ப்ரெஷ்ஷை தொட்டுட்டோம்னாலே 1000 ரூபா வேணும் அப்படின்ட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ தூரம் வசதி இல்லைப்பா, பார்த்து ஒரு 500 ரூபா வாங்கிக்கங்கப்பா, 700 ரூபா தர்றேன்னு கூட சொல்லிட்டேன். இல்லை 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி வேலைக்கு வரமாட்டோம்னாங்க. ஸோ அந்த வேலையை அப்படியே பெண்டிங்கில் நிப்பாட்டி வச்சுட்டு நான் சாப்பிட வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஒரு 2:30 மணி 3 மணி போல் போய் தொடர்ந்து நான் பெயிண்ட் அடித்து நானே பார்க்குறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு நானே பார்க்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நான் ஆல்ரெடி பெயிண்ட் எனக்கு அடிக்க தெரியும். ஒரு ப்ரெஷ்ஷை வாங்க போகிறோம், கலக்கி ஏதோ நம்ம வீடு தானே பார்த்து அடிச்சுக்கிறலாங்கிறது நோக்கத்தில் வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. சரின்னு சொல்லி இங்கே வந்தால் சாப்பாட்டுக்காக தலைக்கறி வாங்கிட்டு வந்தேன். சரி இதை வச்சு கொடுப்பா, 2 மூளை இருக்குது, பொரி 2 பேருக்குமே மூளை இல்லை, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போன்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணால் நீயே சமைச்சி சாப்பிட்டுக்க, எனக்கு வேணுங்கிறத நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பணத்தை கொடு, நான் கணக்கம்பட்டிக்கு போகிறேன், நான் குமரேசனை வர சொல்லிட்டேன், நான் அவன் கூட கிளம்பி சனிக்கிழமை நீ வீட்டில் போய் எல்லா விசேஷத்தையும் முடிச்சுட்டு வா, நீ வர்றதுக்குள்ளே நான் போய் கணக்கம்பட்டிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு எனக்கு மன நிம்மதி இல்லை, அமைதியை கொடுன்னு சொல்லி போய் சித்தர்கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காலையிலே சொன்னான். நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இதனால் உனக்கு என்ன மன உளைச்சல் ஆகுது? நான் கேட்குற கேள்விக்கு நியாயமான பதிலை சொல்லி. இதில் என்ன எனக்கு நிறைய சாபம் வேறு விட்ருக்கா. அதாவது உங்கள் அம்மாவுக்கு நான் தான் சின்ன மருமக, என்னையை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னையை விட்டுட்டு நீ உன் குடும்பத்தோடு போய் எது செஞ்சாலும் உங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது, நீ என் வாயில் விழுந்து வயிற்றில் விழுந்து என் வயிற்றுச்சலில் விழுந்து நீ போய் செய்கிற, போகிற காரியம் எதுவும் விளங்காது அப்படின்னு சொல்லி காலையிலே எனக்கு சாபம் கொடுத்தா. இப்போ வந்த உடனே நான் இதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன், இது என்ன நாங்கள் என்ன பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பட வெற்றி விழாவா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியமா? எங்கள் அம்மா இறந்து போனதுக்கு நினைவு நாள், இதுக்கு போய் உட்காந்துக்கிட்டு சாபம் கொடுத்துக்கிட்டு இது விளங்காது, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமாக போவ, நான் இல்லாமல் செய்கிறது எதுவுமே உனக்கு இப்படிலாம் பேசலாமா? ஒரு பொம்பளை வாயிலிருந்து இப்படி வார்த்தைகள் வரலாமா? இதே என்ன சொல்லணும், சரிப்பா ஏதோ உனக்கு நீ காலையிலேருந்து இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்க, குடும்பத்தோடு தான் போய் இதெல்லாம் பார்க்கணும்னு, உன் செய்ய வேண்டிய கடமையை நீ போய் செஞ்சுட்டு வா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் போய் கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வரேன். அப்படியே பழனிக்கு போகிறாங்களாம். பழனிக்கு போய் அப்படி மேலே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு வர்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. என்கிட்ட பணம் கேட்டாங்க, 2000 ரூபா கேட்டாங்க, பணமும் கொடுத்துட்டேன். நான் என் பணம் போட்டு விட்டுண்டாப்புல 2000 ரூபா கேட்டாங்க, கொடுத்துட்டேன். ஸோ நல்லபடியாக போயிட்டு வா. நான் உங்கள்கிட்ட பல மாதிரி கேட்டு பார்த்துட்டேன். சனிக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்கிறேன்லப்பா, ஞாயிற்றுக்கிழமை வாப்பா, நீ நானும் சேர்ந்து கூட எல்லாத்துக்கும் ஒரு 50 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டணும் கொடுப்போம், பிரியாணி போடுவோம்ப்பா வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதுக்கும் வரலை. சரி நான் கணக்கம்பட்டிக்கு போகிறேன்டா, அதுக்கு நான் சரின்ட்டேன், ஓகே போயிட்டு வான்ட்டேன். இவ்வளவு தான் என்னால் பண்ண முடியும். இதை தவிர்த்து சும்மா போட்டுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்னை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு எனக்கு சாபம் விட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சாபம் யாருக்கு பலிக்குமோ அவங்களுக்கு பலிக்கட்டும். இதில் நான் எந்த சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு விசேஷம் நடத்துறதுக்கு அது ஏதோ ஒரு பேர் கூட போட்டிருந்தாங்களே, மகாலய சிவராத்திரியாமல, மகாலய அமாவாசை அதுக்கு பேர் இந்த ஒருத்தவங்க போட்டாங்க. அது கூட எனக்கு தெரியலை, ஒருத்தவங்க சொன்னாங்க. ரைட்டு ஓகே, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். சரி இப்போ நான் கமெண்ட்டை படிக்கிறேன், பார்த்துக்கங்க, ஒருத்தவங்களுடைய மனநிலை எப்படின்னு பார்த்துக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரலாம். இன்றைக்கி இப்போ அவங்க பல மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிள்ளைங்க வந்தால் பிள்ளைங்க என் கூட இருக்கக்கூடாதான், தனியாக அவங்களுக்குன்னு சொல்லி காலையிலேயே 4-5 பேர்கிட்ட ஏறி அவங்கள வீடு கேட்குறாங்க. பசங்க வர்றாங்க, ஒரு 15 நாள் இங்கே தங்குவாங்க, ஏதாவது வீடு கொடுங்க, இவர் முன்னால் என் பசங்களை வச்சுக்கிற மாட்டேன், அதே மாதிரி இனிமேல் நான் பசங்களுக்குன்னு சொல்லி எதுவும் செய்யக்கூடாது. அதாவது காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு ஏதாவது நோட்டு புக்கு வேணும்னா வாங்கி கொடுக்குறது, இல்லை ஏதாவது பர்த்டேனா கேக்கு வெட்டுறது, எதுலேயுமே கலந்துக்கிற மாட்டாங்களாம், பிள்ளைகளையும் கலந்துக்கிற வைக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி முந்தியில் அந்த கோகுல் பர்த்டேக்கு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பணம் முடிப்பு வாங்கினான்ல, இனிமேல் அதை மாதிரியும் எதுவும் நடக்காதான். இனி அவங்களுடைய இதெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்களாம். அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது, அவங்க அம்மாவை பார்க்குறதுனாலும் அவங்களா போய்க்கிடுவாங்களாம் பஸ்ஸில், என்னையை கூப்பிட மாட்டாங்களாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏதாவது பிறந்த நாள்
ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்க மாட்டாங்களாம். பாலவிநாயகத்துக்கிட்ட கூட்டு போய் டைரெக்டாக அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுவாங்க. நீ தகப்பனா கிடையாதுல அப்படின்னு சொல்லி அதுலேயே என்னை ஒதுக்கிட்டாப்புல. 3வது விசேஷம் முடிகிற வரைக்கும் ஊருக்கு நான் வரமாட்டேன். நான் சனி ஞாயிறு 2 நாளைக்கு அவன் கூட குமரேசன் கூட போய் பழனிக்கு போயிட்டு கணக்கம்பட்டி போயிட்டு அப்படியே இழுப்பூர் போக போகிறேன்டாப்புல. ரைட்டு ஓகே அப்படின்ட்டாச்சு. பணம் கொடுன்னு கேட்டாப்புல. 2000 ரூபா பணமும் கொடுத்தாச்சு. ஸோ என் கடமையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன். இப்போ நான் கமெண்ட்டை படிக்கிறேன், என்ன போட்டிருக்கீங்கிறத நானே பார்க்குறேன். நீங்கள் நியாயமாக தான் போடுவீங்க, ஒன்றும் யாரும் தப்பாக போடுற மாதிரி தெரியலை. நல்ல கமெண்ட்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க மாமா, எனக்கு ஒரு ஆசை, உனக்கு பாத்தியா ஊதி பார்க்கணும் முழுசாக என்னோட செலவில். அதுக்கு 201 பேர் லைக்கு. டேய் எனக்கு பாத்தியா, நான் கூட நல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க எனக்குன்னு சொல்லி எடுத்தவொடனே உள்ளே போனவனே முதல் கமெண்ட் இதாடா. பாத்தியாங்கிறது எல்லாருக்கும் ஓதத்தாண்டா போகிறாங்க. உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு நாள் பாத்தியா ஓதுவாங்க. ஆண்டவே வந்து உன்னை அப்படியே 400 வருஷம் இங்கே நாட்டை ஆளு, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. உனக்கும் அந்த 60 70 80 வயசு தான் அதிகபட்சம் போனால் அதே தான் எனக்கும். எனக்கு வேணால் இந்த சரக்கு இருக்கு அடிக்கிறதுனால சீரட்டு குடிக்கிறதுனால ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால் சாவேன். சாகுறேன்டா, ஏன்டா அவசரப்படுறீங்க மெண்டல்களா? வந்த உடனே உனக்கும் சேர்த்து ஓதணும் ஆசையா. கூத்தியா அன்றைக்குமே கூத்தியா தான். நந்தினி மக்கள் இவன் மக்களை பைத்தியக்காரனாக்குறேன். நீங்கள் என்னை பைத்தியக்காரனாக்குனா பத்தாதாடா? டே ஹரிசு முகரையப்பாரு. சிக்கா உங்களுக்கு மகள் இல்லை, உங்களுக்குன்னு மகள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை நான் சொல்கிறேன். சூர்யா உங்ககிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் சுமிமாவோட அந்தஸ்தை எப்பொழுதும் ஸ்தானத்தையும் விட்டு கொடுக்காமல் அவங்கள உங்கள் அம்மா விசேஷத்தில் கலந்து கொள்வது தான் நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஒரு கணவராய் செய்யும் நியாயம். சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கடைசியில் பார்க்க போது சுமி மாத்திரமே. இதுதான் உண்மை. யார் அது? சவிதாராஜ். ரொம்ப நன்றி, உங்கள் கருத்து நல்ல கருத்து. ஒரு பொண்ணாக இருந்து எனக்கு சொல்ல வேண்டியதை கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் இன்னமும் நான் என் குடும்பத்தை விட்டு கொடுக்காம கடைசி காலத்தில் என்னை தேவைப்படுந்த பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உட்காந்துக்கிட்டு சாப விட்றா, உன் ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடக்காது, உன் ஃபங்க்ஷன் விளங்காமல் போக நாசமாக போகன்னு சொல்கிறா. அதனால தான் சொல்கிறது, இப்போவே இந்த போடு போட்டானா நான் வயசான காலத்தில் போய் படுத்துக்கிட்டேன்னா என்னென்ன போடு போடுவா. அதுக்கு உதாரணமே இதுதான். சூப்பரான கருத்துமா, அருமைமா. இதே மாதிரி தொடர்ந்து மற்றவங்க கருத்தை நான் படிக்கிறேன், பார்த்துக்கங்க. கருகமணி நானும் வாங்கிட்டேன்னு பீத்துன்னு பீத்துனாலே யாருக்கு மதிப்பு? பொண்டாட்டிக்கு தாண்டி மதிப்பு. கருகமணிக்கு பொண்டாட்டிக்கு தாண்டி அழகு. ஜேபிஎஸ்ங்கிறவங்க போட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, கருகமணி நானும் வாங்கிட்டேன்னு சொல்லி 5.5 பவுன் கருகமணியை போட்டு கழுத்தில் போட்டு பீத்துனாலே அதனால் வந்து மதிப்பு கிடையாது. கருகமணியில் தங்கமே இல்லாமல் வெறும் மணி மாத்திரம் இருந்தால் கூட அது கட்டின பொண்டாட்டி கழுத்தில் இருந்தால் தான் மதிப்புன்னு சொல்லி இந்த அம்மா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுது. நியாயமான கருத்து தான், ஏற்றுக்கிறேன். சுமிக்குத்தான் முழு உரிமை. சூர்யாவுக்கு இங்கு வருவதும் தர்மம் கிடையாது. வலைதளத்தில் கூத்தியா கூட அடிக்கும் கூத்தை காண மனைவிக்கு பெரிய கொடுமை. நல்ல தாய்க்கு பிறந்தவளா சூர்யா இருந்தால் விலகி இருப்பது நல்லது. நல்ல தாய்க்கு பிறந்தவளா இருந்தால் சூர்யா விலகி இருப்பது நல்லது. ஓ அப்படி போட்டிருக்காங்க. யார் அது? பாரதி வரதராஜன். நல்ல கருத்து தான். அதாவது அவங்க விலகலப்ப அவங்க சாபம் விட்றாங்க. உன் வாழ்க்கையை வந்து நீ பார்த்துக்க, உன் குடும்பத்தோடு நீ கொண்டாடு. ஆனால் அந்த கொண்டாட்டத்தை உங்கள் அம்மா ஏற்றுக்கிறாது. உங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி கிடையாதுங்கிறாங்க. மெயின் பாயிண்டே இதுதான். என்ன தான் நீ என்னை விட்டுட்டு போய் நீ என்ன நடத்தினாலும் உங்கள் அம்மா என்னையே தான் மருமகன்னு சொல்லிச்சு. நான் தான் உங்கள் அம்மா வீட்டை கழுவி விட்டுருக்கேன். ஸோ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் போய் உங்கள் சுமி கூட சேர்ந்து உன் பிள்ளைங்க கூட சேர்ந்து பேரன் கூட சேர்ந்து எது பண்ணாலும் உங்கள் அம்மா ஆத்மா ஏற்றுக்கிறாது, சாந்தி அடையாதுன்ட்டா. இதுதான் அவள் சொன்ன கருத்து. இது என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. அவள் பேசுனது உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. சிவகாமி கரெக்டான கருத்து தான். பருந்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அது வரைக்கும் தான் பறக்கும் பருந்து. அதுக்கு மேலே போச்சுன்னா அவ்வளோதான். அதனால் அதோட லிமிட்டு கீழே இருக்கிறது தான் அதுக்கு நல்லது. அந்த கருத்தை தான் நான் இவகிட்ட சொன்னேன். எப்பா உனக்குன்னு ஒரு லெவல் வச்சுருக்கேன், அந்த லெவலை தாண்டி நீயும் போகாத. அதை தாண்டி அவங்களும் வரமாட்டாங்க. உனக்குன்னு சொல்லி ஒரு நாளை ஒதுக்குறேன் வாப்பாண்டா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறா. நம்ம என்ன பண்ண? சிக்கா சுமி இருவருக்கும் 60ஆம் கல்யாணம் சனிக்கிழமை. கல்யாண வாழ்த்துக்கள் தெரிவியுங்கள், சூப்பர் சாட்டு பண்ணுங்கள். 60ஆம் கல்யாணம்மா யாருக்கு? எங்களுக்கா? 20ஆம் கல்யாணம் முடிஞ்சேன், இன்னும் 20 நாள் கூட ஆகலை. இதில் 60ஆம் கல்யாணம். முகரையும் மூஞ்சியும் பாரு, நல்லா வாயில் வந்துடும். நான் லூசு, நீ லூசு தான். உன் இப்படி கமெண்ட் போட்டால் அவன் டிபி வச்சிருக்கேன். நான் லூசு, நீ உண்மையான லூசு தான்டா. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு சிக்கா பாய். எஸ், ஐ எம் த ஹீரோ, டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்
அனைத்தும் நானே. என் கட்டுப்பாட்டு கீழே தான் எல்லா கண்டென்ட்டும் போய்கிட்டு இருக்கு. போதுமா? வாங்க. பாத்தியா நடத்த வேண்டுமென்றால் கூத்தியாவுக்கு 10 பவுன் நகை வேண்டும். எனவே உங்கள் அண்ணனுக்கு நகை வாங்க காசு அனுப்புகள் தங்கச்சிகளே. ஆல்பர்ட் ராஜுங்கிறவன் போட்டிருக்கேன். ஏண்டா டேய், பாத்தியா நடத்துறதுக்கே என்ன பணம் வந்து சேரலை, 10 5மா வருது. இதில் வந்து பாத்தியாவை கூத்தியாவை விட்டு நடத்தணும்னா 10 பவுன் நகை எங்கே ஓடுறது? முடியாது. என்னையை பிடிச்சி மொட்டையடிச்சா கூட கிடைக்காது. என் தலையை அடமானம் வச்சாலும் 10 இசாக்கு தேராது. ஈரோடு மக்கள் சார்பாக வாயில் எச்சி தீந்து போச்சு. தீந்து போனால் போய் கேணியில் போய் முத்திட்டு வந்து வாயில் ஊற்றிக்கிட்டு துப்பு மெண்டல் முகரையப்ப. கூத்தியாவை வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். கூத்தியாவை சைடில் வச்சுக்கிறணும். அதுதான் அங்கே தான் இருக்கணும். அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓதுங்க. ஐய கமெண்ட் பூரா என்ன ஒரே கூத்தியா பாத்தியா கூத்தியா பாத்தியான்னுக்கிட்டே இருக்குது. இவனுக்கு வேறு வேலை இல்லை, நமக்கும் வேறு வேலை இல்லை. சக்திவேலு என்னையை பார்க்குறதோட உனக்கு என்ன வேறு பிடுங்குற வேலை? மூன்றா வாடா வெண்ண. சுமி இடத்துல யார் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கண்ணா. சுமியா இருக்க போய் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. சுமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கண்ணா. எனக்கு சூர்யாவையும் பிடிக்குமண்ணா. இது கமெண்ட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்களுக்கு கொடுங்க, சூர்யாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சூர்யாவுக்கு கொடுங்க. நான் என்ன சொன்னேன் காலையில்? அங்கே போய் பிரியாணி போடுறது பாத்தியா ஓதி கொடுக்குறேன். உன் கூட நல்ல ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, கேக்கு வெட்டி கொண்டாடுவோம். ஆக கொண்டாட்டங்கள் தான், ஆனால் 2 வேறு வேறு வகை. அது என் குடும்ப கொண்டாட்டம், இது குமாப்பட்டி கொண்டாட்டம். எப்படியோ ஒரு வகையில் கொண்டாடுவோம். வா, நான் ரெடி தான். உங்ககிட்ட 10 காசு கேட்டேனா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை வர்றியா? இப்பயும் கெட்டு போகல. கேக்கு வெட்டுவோம், கொண்டாடுவோம். 50,000 பேர் வந்ததுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். நான் ரெடி, நீ ரெடியா? வா. எங்கேயும் போல, அவள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. பொண்டாட்டிக்கு தெரியாமல் எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இன்னொரு பெண்ணோட. ஆனால் முதல் முறையாக என்னோட வாழ்க்கையில் கூத்தியாலோட கூத்தடிக்கிறது இப்போத்தான் மாமா நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் தெரியும் இது நீங்கள் பண்ணுறது தவறுன்னு. ஆனால் உங்கள் வாழ்க்கை சொல்லி திருத்துறதுக்கு முடியாது. சட்டப்படி பிள்ளைகளும் மனைவியும் தான் இந்த விசேஷத்துக்கு வரணும். கருப்பிக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. கரெக்டான கருத்து. நான் ஏதாவது இதில் சொன்னேன்னா அவர் பாருங்கள், அந்தோனி சுகிங்கிறவங்க போட்டிருக்காங்க. சூப்பர் கருத்துங்க, தேங்க்யூ ஸோ மச். பொண்டாட்டிக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒரு ஆம்பளை தொடர்பு வச்சுருப்பேன். எதுக்கு? இங்க பாரு, விசேஷம் எங்க அம்மாவுக்கு. சரி, முதல் ஆனந்த்னா யாருன்னே தெரியாது, ஆனந்த் அம்மாங்கிறவங்களும் யாருன்னு தெரியாது. நான் சொல்றத கேளு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அம்மா அப்பா. அப்புறம் எதுக்குப்பா இவளுக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? நான் பாட்டுக்கு கமெண்ட் படித்து வீடியோ போடுறேன்ல. இவ பேசும்போது ஏதாவது நான் ஊடால வர்றேனா? சம்மந்தம் இல்லாமல் வந்தா என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே வேக வேகமாக போயிட்டா. நின்று நான் சொல்கிறதுக்கு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்ல. எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சவங்க எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அம்மா பார்த்து இது தாண்டா உன் பொண்டாட்டி, இவ தாண்டா மருமகன் சொல்லி சுமியை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு என் அம்மாவுடைய நினைவு நாளைக்கு கூப்பிட வேண்டியது என் கடமை. முறைப்படி தாலி கட்டின பொண்டாட்டி சுமி தானே. அப்போ அவங்க வராமல் ஏன் நீ ஊடால வந்துக்கிட்டு ஆனந்து சொகையில் சப்பி ரிப்பாயின்னு எதுக்கு இழுக்கிற? நான் உன் விஷயத்துக்கு வந்தேனே. அப்போ நான் லிஸ்ட்டு போடவா உனக்கு? அப்புறம் நான் லிஸ்ட்டு போட்டேன்னா நீ தாங்க மாட்டேன். எதுக்கு விசேஷம் வைக்கிறவன் நான்? உனக்கு தெரியுமா? அவதான் நான் தாலி கட்டின முதல் பொண்டாட்டி, முறையான பொண்டாட்டி. அவ்வளவுதான், ஒரே பொண்டாட்டி அவதான். 2வது பொண்டாட்டிக்கெல்லாம் வேலை கிடையாது. என் பொண்டாட்டியை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். பைத்திய மாதிரி பேசக்கூடாது. நீ லூசு மாதிரி பேசாத, உன் வேலையை பாரு. அப்புறம் நான் திருப்பி நான் கேட்டேன்னா அப்புறம் நீ தாங்க மாட்ட. தேவையில்லாத வேலை பண்ணாத, டீசெண்டா பேசு. உன் விஷயத்துல நான் வந்தேனா? அப்ப நான் நுழைஞ்சேனா? நான் பாட்டுக்கு அதுக்கு தான் உட்காந்து நான் வீடியோ போட மாட்டேங்கிறது. நான் சொல்றேன். நான் இப்ப நான் என்ன சுமிக்கு லவ் யூ சொன்னேனா? நான் சொன்னேனா? நீ போ. உன்னைய மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கேவலத்து கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாரு. என் புத்தியை செருப்பா கட்டி அடிக்கணும். எல்லாத்தையும் வாங்கி. ஆமா, நீ தான் 6 வருஷமா என் கூட இருக்க. உன்னை எத்தனை பேருக்கு நான் கூட்டி கொடுத்தேன்? ஏண்டி ஊரெல்லாம் கூட்டி கொடுத்து சம்பாரிச்சவனா அங்க விட்டுட்ட? நல்லபடியா உன்னைய பாத்திருக்கேன் பாரு. என்னைய பத்தி கேக்குறிய? உனக்குலாம் அது நியாயமா? ஐயோ, கரிமீனை தின்னுட்டு என் காசையே தின்னுட்டு என்னையவே என்கிட்டயே படுத்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்றிய நீ. எது அதுக்குதான் இந்த 1 லட்சம் ரூபாய் பேரம் பேசுனிய அஸ்கி வாய்ஸ்ல?
உஸ்கு உஸ்கு உஸ்குன்னு நான் வர்றேன். எதை காட்டணும்? அவுத்து காட்ட வேண்டிய. வாய மூடு போ சனியனே. சீ.